சார் டைம் ஆகுது, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? அதான் நாங்களாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கோமே சார், அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. எங்களுக்கும் வேலை இருக்குல்ல சார். சார் இதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டாங்க. யாருக்கு டெண்டர்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம் சார். இப்போ அதில் தான் சார் ப்ராப்ளமே. இருக்கிறதுலையே கம்மியாக கோட் பண்ணியிருக்கிறது அர்ஜுன் தான். அதனால் வந்த உடனே அவர்கிட்ட தான் கொடுக்கணும். சார் அது எப்படி சார் அவர் கொடுப்பீங்க? அவர் தானே கம்மியாக கோட் பண்ணியிருக்காரு. டெண்டரில் யார் ரேட் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு எனக்கும் தெரியும் சார். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது சார். நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். சார் நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும் சார். குவாலிட்டி சரியில்லாதனால தான் அர்ஜுன் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், அவர் நேர்மையாகவே இந்த ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணலை. எங்கள் கம்பெனிலேருந்து இந்த ஆர்டருக்கு அப்ரோச் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வேணுட்டே இந்த ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக டெண்டரை கோட் பண்ணியிருக்காரு சார். சார் இதுக்கு மேலே அவர் வருவார்னு தோணலை சார். அதுவும் இல்லாமல் இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கே சரியான டைமுக்கு வராதவர் நாளைக்கு எப்படி ப்ராடக்டை சரியான டைமுக்கு டெலிவரி கொடுப்பாரு? அவரை நம்பவே வேண்டாம் தான் சார் தோணுது. அவர் லேட் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல சார். இப்போ எல்லாரோடைய டைமும் வேஸ்ட் ஆகுது இல்லையா? இப்போ அடுத்து இருக்கிற கொட்டேஷனில் தமிழ் சார் தான் பெஸ்ட்டான ரேட்டை கொடுத்துருக்காரு. அவங்க கம்பெனி ப்ராடக்ட்லாம் குவாலிட்டியாக இருக்குன்னு இண்டஸ்ட்ரி முழுக்கவே தெரியும். ஸோ நாம் இந்த ஆர்டரை அவரு கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். அர்ஜுன் அவருக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. லெட்ஸ் கோ வித் சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ். மிஸ்டர் தமிழ், இந்த ஆர்டரை நான் உங்களுக்கே கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். வாங்க, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க. எப்படியோட கார்த்தி, ஆர்டர் கிடைக்காதுன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். நம்ம தரமான பொருள் தயாரிக்கிறோம், என்றைக்குமே நம்ம நேர்மையாக நடந்துக்கிறோம். அதாண்ட அந்த ஆர்டரே வாங்கி கொடுத்துருக்கேன். கரெக்டுண்ணே. பட் அந்த அர்ஜுன் பையன் வராமல் போயிட்டானே. இன்னும் பாம்பேலேருந்து வரலையோ என்னவோ. இருந்தாலும் பரமனா அட்லீஸ்ட் சமைச்சிருப்பானே. அப்படியே வந்திருந்தாலும் இந்த டெண்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காதுடா. ஏன்னா இந்த டெண்டர் அவங்க ரொம்ப கம்மியான ரேட்டு கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு அவங்களால மேட்ச் பண்ண முடியாது. அவனுக்கு இதில் லாபமும் கிடைக்காது. வேணுட்டே நம்மளுக்கு கிடைக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் ஆட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இருந்திருக்கலாம்.